ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு எப்படி நம்ம கோட் அண்ட் டையை வந்து செட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் ஃபோட்டோஷாப் 7 அப்படின்ற சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஃபைலை வந்து நான் எப்படி நம்ம பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலராக இல்லை எனி கலர் எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இமேஜ் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து லேயர் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த லேயர் வந்து நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். இனிமே பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் லேயர் வந்து பேக்ரவுண்ட் லேயரை வந்து நீங்கள் 0 ஆக்கிறது ரொம்பவே பெட்டர். ஸோ இப்போ வந்து நம்ம இதை நம்ம ஃபஸ்ட்டு Ctrl+L கிளிக் பண்ணிக்கோங்க. Ctrl+L. ஸோ லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேக்ரவுண்டு இல்லைனா ஸ்பேஸை வந்து நீங்கள் வந்து லைட் கலர் பண்ணலாம். டல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பிரைட் பண்ணுறதுக்கு வந்து இந்த லெவல்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் Ctrl+L. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம இந்த இமேஜை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கிராப் டூல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது ஸோ கிராப் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இமேஜை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற டூல் கிராப் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்க அப்படின்னா C. ஸோ நீங்கள் கிராப் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து ட்ராப் ஆகும். ஸோ எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் கரெக்டாக இந்த ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ மற்ற இமேஜஸ் ஆப்ஜெக்ட்ஸ் தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் மாற்ற போகிறீங்களோ அதை செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து மேஜிக் டூல். ஸோ மேஜிக் டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம பேக்ரவுண்ட் கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஜஸ்ட் பேக்ரவுண்டில் வச்சு நீங்கள் உங்கள் கர்சரை வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ டெலிட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து கிளியர் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் டெலிட் ஆகும். ஸோ அதேமாதிரி எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் நீங்கள் வந்து அந்த மேஜிக் டூலில் கிளிக் பண்ணாலே போதும். ஜஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் வரைக்கும் செலக்ட் ஆகிட்டு நீங்கள் டெலிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நல்ல கை நடுவில் ஸோ எல்லாத்தையும் நீங்கள் மேஜிக் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து நம்ம பெயிண்ட் பக்கெட் டூலை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஒயிட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் பெயிண்ட் பக்கெட் டூலை வந்து யூஸ் பண்ணி ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே ஒயிட்டில் செட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ அந்த டல்னஸ் கலர் போய் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒயிட் கலரில் வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒயிட் கலர் செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம கிராப் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிராப் டூல் வந்து யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா 1.3 இன்ச்சஸ் வித்து ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச்சஸ். ஸோ ரெசல்யூஷன் வந்து 300 நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் இமேஜ் மேலே வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ஸோ ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன சைஸோ அந்த அளவுக்கு அந்த கிராப் டூல் வந்து உங்களுக்கு வந்து சரியாக கிராப் ஆகும். ஸோ அந்த சைஸுக்கு மேலே போகாது. ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன சைஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபோட்டோ கட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இமேஜ் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து Ctrl+N. நீங்கள் ஃபைலில் போய்ட்டு கூட ஓப்பன் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். வித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.3, ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 1.5. ரெசல்யூஷன் எவ்வளோ இருக்கணும்னா 300 இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு இமேஜ் ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃபைலை வந்து ஜஸ்ட் நீங்கள் மூவ் டூல், அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கிற மூவ் டூலை யூஸ் பண்ணி அப்படியே நம்ம ட்ராக் பண்ணி நம்ம வச்சுருக்க இந்த இமேஜில் நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஹைட்டு 1.3, வித் 1.3, ஹைட் 1.5, ரெசல்யூஷன் உங்களுக்கு 300. ஸோ மூவ் டூலை யூஸ் பண்ணி இதை ட்ராக் பண்ணி அப்படியே இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இமேஜஸ்க்குள்ளே நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இமேஜஸ் வந்து கரெக்டாக நம்ம செட் பண்ணி வச்சுருக்க இமேஜுக்குள்ளே நம்ம கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா Ctrl+T. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல்.
ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்டர் எதனா ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம இப்படியே விட்டால் நல்லா இருக்காது. ஸோ ஃபோட்டோவுக்கு வந்து பார்டர் எதனா செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வந்து நம்ம முகத்தில் உங்களுடைய ஃபோட்டோவில் முகத்தில் இருக்கிற பிம்பிள்ஸ் எதனா இருக்குது அப்படின்னா ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஹீலிங் டூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா மேலே இருந்து 4th ஆப்ஷன் ஹீலிங் டூல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹீலிங் டூலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற எனக்கு இமேஜஸ் வந்து இந்த இடத்துல வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கிற வெள்ளையாக இருக்கிறது வந்து இந்த எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து நெத்தியில் இருக்கிறது இப்போ நெத்தியில் உங்களுக்கு வந்து வெள்ளையாக இருக்குது அப்படின்னா மற்ற இடத்துல உங்களுக்கு வந்து கருப்பு கலரில் இருக்குது அப்படின்னா வெள்ளையாக இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆல்ட்டு பிடிச்சிட்டு நீங்கள் வந்து அந்த ஹீலிங் டூலை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எந்த இடத்துல பிளாக்காக இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளாக் ஷேடோ எல்லாமே மறைஞ்சிரும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு எந்தில் கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஒயிட் கலரில் மாறிடும். ஸோ ஹீலிங் டூல்ஸ் அதுதான். ஸோ ஹீலிங் டூல் வேணும் எப்படி கிளிக் பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு எந்த கலர் இப்போ நெத்தியில் வந்து வெள்ளையாக இருக்குது அப்படின்னா அந்த கலர் தான் எனக்கு வந்து கீழெல்லாம் வேணும் பிம்பிள்ஸ் எல்லாம் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹீலிங் டூலில் வந்து கரெக்டாக எந்த இடத்துல அந்த இடத்துல ஆல்ட்டை பிடிச்சிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆல்ட்டை விட்டுருங்க. விட்டுட்டு எந்த இடத்துல வேணுமோ அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீலிங் டூல் வந்து உங்களுக்கு அழகாக உங்களுடைய முகத்தில் இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து நம்ம கோட் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ கோட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் நீங்கள் வேணும் PNG ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் கூகுளில் போய்ட்டு கோட் அண்ட் டை அப்படின்னு போட்டிங்க அப்படின்னால உங்களுக்கு நீங்கள் ஒரு இமேஜை வந்து நீங்கள் செட் பண்ணி PNGலே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இமேஜை வந்து இந்த இமேஜ் கூட நம்ம செட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த மூவ் டூலை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி நீங்கள் வந்து இதில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லேயரை நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி கழுத்து அளவுக்கு நம்மளுக்கு வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் டீயை பிடிச்சிட்டு நீங்கள் லெஃப்ட் ரைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையில்லாத பார்ட் இதில் இருக்குது அப்படின்னா ஸோ எதை நம்ம எரேசர் டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா லேயரை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. எரேசர் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். எரேசர் டூலை யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி லேயர் 1. ஸோ இது லேயர் 1. ஸோ அதேமாரி இதை பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்குது இது வந்து கோட்டு வந்து லேயர் 2. ஸோ இப்போ வந்து நம்ம லேயர் 1 செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு எரேசர் டூல் யூஸ் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் அப்படியே எரேஸ் பண்ணிடலாம். ஸோ எரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டோட உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூ இல்லாமல் அழகாக உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ லுக்காகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக இந்த கோட்டை வந்து நீங்கள் செட் பண்ணும்போது கரெக்டாக கண்ட்ரோல் ப்ளஸ் T அதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் லெஃப்ட் ரைட்டு மூவ்மெண்ட் வந்து கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி உட்கார வைக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம கோட்டை செட் பண்ணிட்டோம். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஆல்மோஸ்ட் டன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்ட் அதாவது ஸ்டோக் அதாவது பார்டர் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜஸை வந்து அதை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 லேயர் அதாவது கோட் லேயர் 1 லேயர் 2 வந்து லாக் பண்ணுங்கள். ஸோ லாக் பண்ணிங்கன்னா தான் கோட்டு தனியாக அந்த லேயர் தனியாக போகாது உங்களுக்கு. ஸோ நீங்கள் ரெண்டுத்தையும் நீங்கள் கரெக்டாக லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே லேயராக மாறிடும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எந்த பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அதை பிளெண்டிங் ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பேக்ரவுண்ட் லேயருக்கு தான் நம்ம ஸ்டோக் செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பேக்ரவுண்ட் லேயர் மேலே ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதில் ஸ்டோக் அப்படி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தமாதிரி வரும். ஸோ அது கலரில் வந்து பிளாக் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதில் அவுட் சைடுன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து இன்சைடு அப்படின்றத ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேக்ரவுண்ட் அதாவது உங்களுக்கு வந்து பார்டர் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலரில் உங்களுக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ அழகாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வேணும் எவ்வளோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எப்படி அதாவது பேக்ரவுண்ட் கலர் மல்டி கலர்ஸ் இருக்கிறத எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு வந்து ஃபோட்டோக்கு வந்து கோட் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.